வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தாங்க. பிகாஸில் வந்து ஊவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் ஆயிருக்கு. என்னடா அது ஊவா வாயிலே நுழைய மாட்டுதே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? ஊவா அப்படின்னா ஹிந்தியில் வந்து ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தமா. உண்மையிலே வந்து ஒரு ஆச்சரியமான ஸ்கூட்டர் தாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அஃபோர்டபுளான ப்ரைஸில் பிகாஸ் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளுங்க. ப்ரைஸை தாண்டி இந்த ஸ்கூட்டர் வந்து யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமானது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ ஒரு யங்ஸ்டர், ஒரு காலேஜ் போகிற பசங்க பொண்ணுங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே வேலைக்கு போகிற ஜென்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் விடுறது, டியூஷனில் விடுறது, அழைச்சிட்டு வர்றது, ஒரு மார்க்கெட் போகிறது, அந்த மாதிரி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். வயசானவங்களும் வந்து கால் வலி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாருக்குமான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த ஊவா. அதை தாண்டி ப்ராக்டிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா லாங் சீட்டு, நல்ல ஸ்பேஷியஸான ஃப்ளோர் போர்டு ஏரியா, 21 லிட்டர் பூட் ஸ்பேஸு, போர்ட்டபுள் பேட்டரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஊவா ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசுவோம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஐசி இன்ஜினாக இருக்கட்டும், ஈவியாக இருக்கட்டும், எந்த ஸ்கூட்டரில் எந்த பைக்கில் எந்த அப்டேட் வந்தாலுமே டக்குன்னு உங்களுக்காக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் புதுசாக எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும்னு பிளானில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஊவா பொறுத்த வரைக்கும் வந்து நியூ ஸ்கூட்டர். ஸோ நம்ம வந்து டிசைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து நல்லாயிருக்கு, யூனிக்காக இருக்குது. அதுவும் வந்து அந்த ஃப்ரண்ட்டு பேனல்லாம் பார்த்தோன்னா ஒரு ட்ரை கலர் செட்டப்பில் இருக்குது பாருங்கள். மட்கார்டு வந்து பிளாக்கில் இருக்குது. நமக்கு மேலே போனோம் அப்படின்னா நமக்கு ப்ளூ கலரில் இருக்குது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர்லாம் வந்து கிரேயில் வந்து வருது. ஸோ ட்ரை கலர் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்டு ஹெட்லாம்ப்பு, அதில் சென்டரில் நமக்கு வந்து டிஆர்எல் வந்து வருது. ஸோ அதுவுமே வந்து லோவர் போர்ஷனில் நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அதனால் நைட் டைம்லலாம் நம்ம ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரோம், காலேஜ் போயிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விசிபிலிட்டி நமக்கு வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டயர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 இன்ச்சில் நமக்கு வந்து டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சிபிஎஸ் பிரேக்கிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு சேஃப்டிக்காக நமக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் வந்து கொடுக்குறாங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் ரெண்டு சைடும் வெர்டிக்கலாக வர மாதிரி இருக்குது. அதேமாதிரி கட்டிங் எட்ஜஸ் வந்து நிறையா வருது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனை நல்லா யூனிக்காக ஒரு ஸ்போர்ட்டியாக சிம்பிளாக தான் இருக்குது. பட் வந்து ஸ்மார்ட்டாக காட்டுது. அந்த ஃப்ரண்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாதிரி நமக்கு வந்து அந்த ஹேண்டில் பார் மவுண்ட்டு போனோம் அப்படின்னா ஃபுல் பிளாக்கில் வருது. மேபி ஸ்டிக்கரிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போவுமே நல்லா இருக்குது. பட் வந்து பிளாக்கில் ஃபுல் பிளாக்கில் வர மாதிரி இருக்குது. இதை தாண்டி இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட ப்ளஸ்ஸு நான் பார்த்தோன்னா நான் ஃபீல் பண்ண விஷயம்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த ஃப்ளோர் போர்டு ஏரியா சீட்டிங் தாங்க. ஏன்னா நமக்கு ஃப்ளோர் போர்டு ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ப்ராடாகவும் இருக்குது, நல்லா லென்த்தாகவும் வந்து இருக்குது. ஜென்ரலாக ஸ்கூட்டர் வாங்குறப்ப நம்ம என்ன கேட்போம், எப்போ ஆத்திர அவசரத்துக்கு சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு போக முடியுமா, ஒரு மூட்டை கிட்ட வச்சு கொண்டு போக முடியுமா, இதான் நம்ம கேட்குறது. இந்த வண்டியில் தாராளமாக சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், மூட்டை வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு குழந்தைய போய் ஸ்கூல்லேருந்து திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா குழந்தைய முன்னாடி நிற்க வச்சுக்கலாம், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இல்லை குழந்தையோட பேக்கை வந்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் அந்த ஃப்ளோர் போர்டு ஏரியா பற்றி நம்ம கவலையே இல்லைங்க. ஸோ அது வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல இட வசதி இருக்குது. ஃப்ளோர் போர்டு ஏரியா தாண்டி பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ், க்ளோவ் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம மொபைல் வச்சுக்கலாம், வாலெட் வச்சுக்கலாம், ஒரு ஹூக் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேரி பேக்லாம் வந்து மாட்டிக்க முடியும். ஸோ ஃப்ளோர் போர்டு ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்ல ஒரு விஷயம். அதை தாண்டி பார்த்தோன்னா சீட்டிங்குமே வந்து 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ நான் உட்காடுறேன். ஸோ 2 ஜென்ஸ் ஒரு 80-85 கேஜியில் இருக்க 2 ஜென்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். ஸோ வெஹிக்கிள் வந்து ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு காம்பாக்டாக தெரியுது. பட் சீட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு நல்ல கம்ஃபர்டபுள் வந்து இருக்கும். சீட்டிங்கை தாண்டி இந்த கிராப் ரயில் செட்டப் வந்து நல்லா இருக்குங்க. ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் பைப்பில் தான் கொடுக்குறாங்க. அது ஒரு மேட் ஃபினிஷில் வருது. நல்ல ஸ்பேஸு, சீட்டுக்கும் அந்த கிராப் ரயிலுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஜென்ரலாக வண்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இது சீட்டு பக்கத்துலேயே கொடுத்துருவாங்க, கையை பிடிக்க முடியாது. பட் இந்த ஊவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி உட்காரவங்க தாராளமாக நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து பிடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராப் ரயில் செட்டப் கொடுக்குறாங்க. இதை தாண்டி சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சைடுமே ட்ரை கலர் செட்டப் தாங்க. ஸோ இந்த இன்டீரியர் ஃப்ளோர் போர்டு ஃபுல்லாகவே நமக்கு வந்து கிரே ஃபினிஷில் வருது. அதில் ஹைலைட் பண்ண ஒரு சின்ன ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு அது ஆரஞ்சு கலரில் வந்து கொடுக்குறாங்க. ஊவா அப்படிங்கிற அந்த நேம் வந்து ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ப்ளூவில் வருது. ரியரில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பிளாக் போகுது. பிளாக்கு, ப்ளூ, கிரே, இந்த மாதிரி ஒரு ட்ரை கலர் செட்டப்பில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நல்லா இருக்குது. அதான் சிம்பிளாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக தெரியுது. நமக்கு ஃபுட் ரெஸ்ட்டுமே நல்லா அகலமாக இருக்குது. ஸோ 2 பேர் ரைடர் ப்ளஸ் வந்து பில்லியன் 2 பேர் வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு சிட்டியில் போகிறோம் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ரியர் செட்டப் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ முன்னாடி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்லீக்காக காம்பாக்டாக இருந்தாலுமே ரியர் போர்ஷன் வர நமக்கு நல்ல ஒரு ப்ராடாக தான் வந்துருக்கு. லைட்டிங் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. டெய்ல் லைட் வருது. டெய்ல் லைட் சைட்லேயே வந்து 2 சைடும் நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து வருது. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ பார்க்க அது வந்து புதுசாக இருக்குது. ரியர்லையுமே 10 இன்ச்சு டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க.
ஹப் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டார் பேட்டரி பற்றிலாம் அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். நம்ம சஸ்பென்ஷன் வந்து ரியரில் வந்து டிவல் ஷாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டியில் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுற மாதிரி. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 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 கச்சலாம் கொடுக்காம ஒரு மினிமலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டருமே தாராளமாக வந்து யங்ஸ்டருக்குமே பிடிக்கும் இந்த டிசைனு. வயசானவங்க ஒரு மிடில் ஏஜில் இருக்க ஜென்ஸு, லேடிஸ், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அப்படியே ஸ்பெசிஃபிகேஷன் போவோம், ஒரு பாயிண்ட்டாக பார்ப்போம். மீட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் டேட்டாலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் வருது, டிஸ்டன்ஸ் டு எம்டி ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் எலக்ட்ரிக் வண்டியில். ஸோ இப்போ இருக்க சார்ஜுக்கு நம்ம வந்து 60 கிலோமீட்டர் போகலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிற பர்சன்டேஜ் நமக்கு வந்து காட்டுது. 65% வந்து இருக்குது. டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்குது. இப்போ நம்ம சைட் ஸ்டாண்டு ஆனில் இருக்குது. ஸோ அதுக்கான இண்டிகேஷன் வந்து காட்டுது. ஸோ டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் தேவையான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நல்லா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பெரிய டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போதுமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. டிஸ்பிளேவும் பெருசாக இருக்குது. ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து தேவையான ஸ்விட்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் மோடுக்கான ஸ்விட்ச் இருக்குது. அடுத்து மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 மோடு கொடுக்குறாங்க. ஒன்று எக்கோ மோடு, இன்னொன்று ஸ்போர்ட் மோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பார்க் ஸ்விட்ச்னு கூட வந்து சொல்லலாம். இது வந்து என்னென்னா நார்மலாக நம்ம வெஹிக்கிளில் உட்காந்து நம்ம வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்விட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் இது வந்து ட்ரைவ் மோடுக்கே வரும். இது வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னா முன்னாடி நிற்க வைக்கிறப்ப அதுக்கு பாட்டு தெரிகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருகினா தான் நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். ஸோ சேஃப்டிக்காக அது வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்து லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா ஹை பீம், லோ பீம்க்கான ஸ்விட்ச் இருக்குது. இண்டிகேட்டருக்கான ஸ்விட்ச் வந்து இருக்குது. ஹாரனுக்கான ஸ்விட்ச் இருக்குது. மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலாக யூஸ்வலாக நம்ம பார்த்த ஒரு டிசைன் தான். ஸோ அவங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக்காக வந்து நமக்கு வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துட்டு மெயினாக வந்து அந்த ஃப்ளோர் போர்டு ஏரியா, அதேமாதிரி பூட் ஸ்பேஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அதிகமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 21 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸாக வந்து இருக்குது. பூட் ஸ்பேஸுமே வந்து 21 லிட்டர். நம்ம நிறையா திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். இதான் பேட்ரி. நம்ம கீ மூலமாக தான் பேட்ரி ரிமூவ் பண்ண முடியும். போர்ட்டபுள் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். சார்ஜ் நீங்கள் மேபி மாடியிலலாம் இருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம திங்ஸும் நிறையா வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி 21 லிட்டர் ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் வண்டியில் என்னங்க ரொம்ப முக்கியம்? மோட்டாரும் பேட்டரியும் தானே. இந்த ஊவா பொறுத்த வரைக்கும் 1.5 கிலோவாட் ஹப் மோட்டார் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பேட்டரி பேக் அப்படின்னு போனோன்னா 2.3 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயுமே வந்து சேஃப்டிக்காக லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து எல்எஃப்பி பேட்டரி அப்படிங்கிறது தான் வந்து அட்வான்ஸான ஒரு பேட்டரி. நம்ம ஒரு ப்ரீமியம் கார்களெல்லாம் பார்த்தோம்னா இந்த செல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பிகாஸில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே நம்ம ஊரில் வந்து அந்த கோடை காலத்துலலாம் வெயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு 9 மாதம் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வெயிலாக தான் இருக்கும். ஸோ அந்த வெயில் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அலுமினியம் கேசிங் வந்து கொடுக்குறாங்க. நம்ம அலுமினியம் கேசிங் அப்படிங்கிறது எதுக்கு தேவை தானே, ஒரு பேட்டரிக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கர்லாம் பார்த்துருப்பீங்க. அதுவுமே வந்து அலுமினியத்தில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஹீட் டிசிபேஷனுக்காக தான். அதாவது வந்து ஹீட் வந்து ஈஸியாக வெளில போயிடும். வெளியில் இருக்க ஹீட்டையுமே வந்து உள்ளே விடாது. ஸோ அதுக்காக தான். ஸோ அது நம்ம பிகாஸ் வெஹிக்கிளில் நம்ம சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேசிங்கும் வந்துருக்கு. ஸோ லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி லைஃப் நல்லா வரும், லைஃப் சைக்கிள்ஸ் அதிகமாக வரும். பேட்டரிக்கு மட்டும் 20 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வந்து நமக்கு அலுமினியம் கேசிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அராய் சொல்கிற ரேஞ்ச் வந்து 105 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஊவா பொறுத்த வரைக்கும் 2 மோட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று எக்கோ இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்போர்ட் மோடு. எக்கோலே போனீங்க அப்படின்னா ஒரு 40-45 மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்போர்ட் மோடில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 80+ ரேஞ்ச் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப மெயினாக வந்து இந்த வண்டியில் இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சீட்டோட ஹைட்டு 765 mm தான். ஸோ இது வந்து ஜென்ஸுக்கெலாம் பயங்கர கம்ஃபர்டபுள். லேடிஸ்க்கு அதேமாதிரி வந்து புதுசாக இப்போ ஒரு 20 வயசு இப்போ தான் வந்து காலேஜ் போகிறாங்க, அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஷார்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சீட்டோட ஹைட் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். சீட்டோட லென்த்துமே வந்து அதிகம் 764 mm வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 160 mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கான ஒரு ஸ்கூட்டர் தான் ஊவா. அதில் 160 கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு வேல்யூ தான். அதேமாதிரி வாட்டர் வேடிங் கெப்பாசிட்டி வந்து 300 mm வந்து கொடுக்குறாங்க. ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கிடுவாங்க, மழை பெஞ்சிட்ருக்கும், தண்ணி தேங்கி நிற்கும், போகலாமா வேணாமாங்கிற ஒரு டவுட் வந்து வரும். நீங்கள் தாராளமாக போகலாம். 300 mm வரைக்கும் வந்து வாட்டர் இருந்துச்சு, ஒரு முட்டி வரைக்கும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னாலே அதில் நம்ம வந்து தாராளமாக வந்து போகலாம். பேட்டரி வந்து உள்ளே தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் வந்து வராது. இதை தாண்டி கிரேடபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிரேடபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு 14 டிகிரி வந்து கொடுக்குறாங்க. 14 டிகிரிங்கிறது ஒரு நல்ல வேல்யூ. அதே மாதிரி ஐபி ரேட்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப மோட்டார் மற்றும் பேட்டரிக்கு IP67 ரேட்டட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கண்ட்ரோலருக்கு IP65 ரேட்டடில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரைட் ரிவ்யூங்க.
ரைட் பண்ணுறதுக்கு இந்த உவா எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாங்க. சிட்டியில் மெயினாக வந்து ஹேண்ட்லிங் பக்காவாக இருக்குது. அதாவது ஜென்ஸ் எல்லாம் கவலைப்பட தேவையில்ல, லேடிஸ்க்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களால வந்து ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் அந்த மாதிரி இடங்களில் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வரப்போ கூட ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். 97 kg தான், காம்பேக்டாக இருக்குது, ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருக்குது, ஈஸியாக நம்மளால் வந்து காலை கிரவுண்ட் பண்ண முடியுது. இப்போ வந்து சென்ட்ரு ஸ்டாண்ட் போட்டிருக்கோம், நார்மலாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக காலை நம்மளால் வந்து கிரவுண்ட் பண்ண முடியுது. அதேமாதிரி நல்ல ஸ்பீடாகவும் போகுது. சிட்டி லிமிட்டுக்கு இந்த ஸ்பீடு வந்து ஓகே தான். அந்த இனிஷியல் பிக்கப்பே நமக்கு நல்லா இருக்குது. ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்போர்ட் மோடில் வைக்கிறப்ப தான் பிக்கப் ஹெவியாக இருக்கும். பட் உவா பொறுத்த வரைக்கும் எக்கானமிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல பிக்கப் இருக்குது. ஒரு 45-50 வரைக்கும் நம்மளால் போக முடியுதுங்க. பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜில் இருக்குது அப்படின்னா என் வெயிட்டுக்கு 85 kgக்கு ஒரு 50 டச் பண்ண முடியுது. பேட்டரி ஒரு 70 கீழே வந்துருச்சு அப்படின்னா ஒரு 46-47 அந்த ரேஞ்சில் வந்து போகுது எக்கோ மோடில். அடுத்து ஸ்போர்ட் மோட் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 62 வரைக்குமே நம்மளால் வந்து போக முடியுது. அப்போ வந்து 62 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு நம்மளால் வந்து போக முடியுது. டிஸ்பிளே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது, போதுமான டீட்டெயில் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க, நல்ல பிக்கப் வந்து இருக்குது. அதேமாதிரி நம்ம ஸ்போர்ட் மோடில் வந்து ஓவர்டேக்லாம் பண்ண முடியுது. நான் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போது சில இடங்களில் வந்து ஓவர்டேக்லாம் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்குமே வந்து ஓகே தான். இப்போ வந்து இந்த பவர் பிக்கப் வந்து போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டி லிமிட்டுக்கு தாராளமாக வந்து போதும். ஸோ பிக்கப் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஸ்போர்ட் மோடில் ஒரு ஓவர்டேக்லாம் வந்து பண்ண முடியுது, நல்லாயிருக்கு. சிட்டியில் தாராளமாக நம்ம வந்து எல்லா ஏஜ்லையுமே யங்ஸ்டருமே இந்த பிக்கப் வந்து போதும். யங்ஸ்டருக்கும், மிடில் ஏஜில் இருக்கவங்க, வயசானவங்க, ஸோ எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் பிக்கப் வந்து இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ரியரில் வந்து டிவல் ஷாக் வந்து கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பள்ளம் மேட்லலாம் போகிறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அதோட டியூனிங் வந்து இருக்குது. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான். அடிஷ்னலாக சிபிஎஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஆள் இல்லாத ரோட்டில் ஒரு 50க்கு மேலே போகிறப்ப நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணுறப்ப அந்தளவு ஷார்ப்பாக இல்லை. பட் சிட்டி லிமிட்டில் போகிறப்ப பிரேக்கிங் வந்து ஓகே தான். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து போகிறவங்க, டெய்லி வந்து ஒரு 20 to 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வரவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்துலையுமே ஒரு சீட்டிங்காக இருக்கட்டும், பிக்கப்பாக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து உவா டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வாரண்டி பற்றி பார்ப்போங்க. வாரண்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிடுறேன். பிகாஸ் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு 1,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரைட் பண்ணி சர்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம உவாவுக்கும் வந்து வாரண்டி பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. பிகாஸில் மற்ற மாடல்ஸுமே வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து C12 IMAX 3.0 இருக்குது. 3.0க்கெல்லாம் 75,000 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ஈவியில் கார் வாங்கணும் அப்படின்னாலே 50,000 தான் கொடுப்பாங்க. பட் வந்து ஒரு 2 வீலருக்கு 75,000 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா பிகாஸ் வெஹிக்கிளுக்கு அந்தளவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிகாஸ்லேயே வந்து RUV 350 அப்படின்னு ஒரு மாடல் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ரஃப் ரோடுக்கு, ஒரு வயக்காடுக்கெலாம் அதிகமாக போவீங்க அப்படின்னா தாராளமாக RUV 350ல் வந்து போகலாம். EV பிராண்ட்ஸில் இதுவரை யாருமே வந்து கொடுக்காத அளவுக்கு RUV 350 வெஹிக்கிளுக்கு 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த உவா பற்றி எல்லா விஷயங்களுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒரு சிட்டி லிமிட்டுக்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டர், எல்லா வயசில் இருக்கவங்களும் தாராளமாக வந்து ரைட் பண்ணலாம். 62 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகுது. 100+ நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்குது. ஃப்ளோர் போர்ட் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. 21 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. சீட்டிங்குமே நமக்கு வந்து நல்லா இருக்குது. ப்ரைஸு இதுதானே எதிர்பார்க்குறீங்க, எல்லா விஷயங்களுமே இருக்குது. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 87,900 நான் சொல்கிறது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கிடையாது, ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து சொல்கிறேன். ஒரு 90,000க்கு கீழே நல்ல ஒரு எலக்ட்ரிக் வண்டி வந்து வாங்கணும். சிட்டி லிமிட்டில் தான் போவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த உவா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக வந்து இருக்குங்க. ஸோ இந்த உவாவில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் உங்ககிட்ட வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதை தாண்டி நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நான் வந்து கான்டாக்ட் டீட்டெயிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உவா வந்து வாங்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.